சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மகளிருக்கான உரிமை தொகையானது விண்ணப்பிக்கும் ஆவணங்கள் குறித்து இந்த பதிவில் காண்போம். அதாவது, தமிழக அரசு பல்வேறு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக மகளிர் நலனுக்காக திருமண உதவி திட்டங்கள், கல்வி உதவி திட்டங்கள், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள் என செயல்படுத்தி வருகிறது. அந்த வரிசையில் பெண்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக மகளிர் உரிமை தொகை திட்டமானது அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்தால் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் பயனடைந்துள்ளன. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த பெண்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர் மற்றும் சிதம்பரம் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை திறந்து வைத்தார். அந்த முகாம் மூலம் ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம், ரேஷன் கார்டுகளில் முகவரி மாற்றம், பட்டா பெயர் மாற்றம், மருத்துவ காப்பீடு விண்ணப்பிப்பது லிட்டர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் மகளிருக்கான உரிமை தொகையானது விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் விண்ணப்பதாரர்களுக்கு சுமார் 10 நிமிடங்களில் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகிறது. இதனால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினால் பொதுமக்களுக்கு 1000க்கும் அதிகமானவர்களுக்கு பயனடைந்து வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு, மொபைல் எண், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு பாஸ்புக் உள்ளிட்ட 5 ஆவணங்கள் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 5 ஆவணங்களை சமர்ப்பித்து எளிய முறையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த 5 ஆவணங்கள் நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து நிலுவையில் இருப்பவர்களும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார். மேலும் இந்த முகாம்கள் மூலம் தகுதியான மகள் இருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தார். மற்றும் முதற்கட்டமாக சென்னையில் 5 மண்டலங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் குறித்து விசாரிக்க 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட உள்ளன. அது மட்டுமின்றி, அக்டோபர் மாதம் வரை 2 முகாம்களாக நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளன. அதன்படி ஜூலை மாதம், அதாவது 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை முதற்கட்டமாக சுமார் 109 முகாம்கள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல், வங்கிகளில் கொட்டி கிடக்கும் பல கோடி ரூபாய், இதெல்லாம் யாருக்கு சொந்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது, தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டு ரூபாய் 67,000 கோடிக்கு மேலான பணம் யாராலும்
கோரப்படாமல் உள்ளது. பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டு அவற்றின் மீது உரிமை கோரப்படாத வங்கி கணக்குகள் மற்றும் அவற்றின் மதிப்பு குறித்த விவரங்களை ரிசர்வ் வங்கியானது வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்திய வங்கிகளில் மொத்தம் ரூபாய் 67,004 கோடி உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகளாக உள்ளது. இதுவரை எந்த வாடிக்கையாளர்களும் அல்லது அவர்களுடைய நாமினியோ அல்லது சட்டப்பூர்வ வாரிசோ அவற்றை வசூலிக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காரணமாக அதிகபட்சமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி மட்டுமே ரூபாய் 19,329.92 கோடி உரிமை கோரப்படாத வைப்புத் தொகைகளை கொண்டுள்ளது. இது ஏதோ ஒரு காரணத்தால் பல ஆண்டுகளாக எடுக்கப்படவே இல்லை. இதற்கு பிறகு பஞ்சாப் நேஷனல் வங்கி ரூபாய் 6,910.67 கோடியுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. மேலும் கனரா வங்கியில் ரூபாய் 6,278.14 கோடி கோரப்படாத டெபாசிட் தொகையாக உள்ளது. தனியார் வங்கிகளில் ஐசிஐசிஐ வங்கி ரூபாய் 2,063.45 கோடி கோரப்படாத டெபாசிட் தொகையை வைத்துள்ளது. அதேபோல HDFC வங்கியில் ரூபாய் 1,609.56 கோடி டெபாசிட் உரிமை கோரப்படாமல் உள்ளது. இதில் தனியார் வங்கிகளில் மொத்தம் ரூபாய் 8,673.72 கோடி பணம் உரிமை கோரப்படாமல் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 10 ஆண்டுகளாக இருக்கும் செயலற்ற கணக்குகள் மாற்றப்படும் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு எந்த பரிவர்த்தனையும் இல்லாத சேமிப்பு அல்லது நடப்பு கணக்குகள் அல்லது நிலையான வைப்புத் தொகை முதிர்ச்சியடைந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கோரப்படாத வைப்புத் தொகையாளர் பள்ளி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் தங்கள் உரிமை கோரப்படாத வைப்புத் தொகையை வைப்புத் தொகையாளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்ற வேண்டிய அவசியமில்லை மற்றும் இதற்கு உப்தம் போர்ட்டல் மூலம் உங்கள் பணத்தை கண்டறியலாம். இதற்காக UDGAM என்ற போர்ட்டலை ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளது. இதன் மூலம் மக்கள் அனைத்து வங்கிகளிலும் தங்கள் பெயரில் உள்ள உரிமை கோரப்படாத வைப்புத் தொகைகளை தேடலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது 2025 ஆண்டில் ஜூலை 1ஆம் தேதி நிலவரப்படி 8.6 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த போர்ட்டலை பயன்படுத்தியுள்ளன. ரிசர்வ் வங்கியானது இந்த பணத்தை வைப்பு தொகையாளர்களின் நலன்களை பாதுகாப்பது மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற பணிகளுக்கு செலவிடும் நியாய நிதியாக பயன்படுத்துகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.